வணக்கம். 1998 இன்றைய கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட கழகம் இளைஞரணி கழகத்துக்கு வலிமை சேர்த்து களத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இன்று வரை. இந்தியாவிலேயே முதன்முறையாக இளைஞரணி ஆரம்பிக்கப்பட்டது திமுகவுல தான். அது மட்டும் இல்ல, அதிக இளைஞர்கள் இருக்கிற ஒரே கட்சியும் திமுக மட்டும்தான். மாநிலம், மாவட்டம், கிளை, கழகம் வரை அதிகாரப்பூர்வ மற்றும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. இதுல ஒருத்தர் 10 ஓட்டு வாங்கி கொடுத்தாலும் தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் வாக்குகள் திமுக கழகத்துக்கு கிடைக்கும். இது 30%. எனவே இளைஞர்கள் படை எங்க கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு பேசுறவங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நம்புறோம். கருத்திய பணிகள் ஒருபுறம், கட்டமைப்பை வலுப்படுத்தி கழகத்தின் வெற்றிகளுக்கு துணை நிற்கும் அரசியல் பணிகள் இன்னொரு புறம் என்று இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கிறது இளைஞரணி. மற்ற கட்சிகள்ல பெயரளவுல எந்த கொள்கையும் இல்ல. இளைஞர்கள் இருக்கும் போதும் நம்ம திமுக கழகத்துல மட்டும்தான் சமூக நீதி, சமத்துவம்னு கொள்கை பிடிப்புள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. நீட் எதிர்ப்பு போராட்டம், மாநில உரிமைகள் காக்க போராட்டம்னு நம்ம இளைஞரணி செஞ்ச சம்பவங்கள் ஏராளம். இன்னைக்கு திமுக இளைஞர்கள் வெறும் பதவிக்காக மட்டும் கட்சியில இல்ல, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோர்களின் சமூக நீதி மற்றும் சுயமரியாதை தத்துவங்களை ஆழமாக படிச்சிருக்காங்க. மத்த கட்சிக்காரங்க மாதிரி இல்லாம தரவுகளோட தர்க்க ரீதியாக பேசும் ஆற்றல் எங்க கிட்ட இருக்கு. சமூக வலைதளங்களிலும் பொது வெளியிலும் எதிர்த்தரப்பினரை புள்ளி விவரங்களோடு எதிர்கொள்றவங்க தான் திமுக இளைஞரணி. நாடெங்கும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், மாவட்டந்தோறும் கலைஞர் நூலகம், 200க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை உருவாக்குனது, முரசொலி பதிப்பகம்னு திமுக இளைஞன் செஞ்ச பணிகள் ஏராளம். சமீபத்தில் தமிழ்நாடை கொண்டாடிய அறிவு திருவிழா என்று இளைஞரணி தொடர்ந்து கருத்தியல் பணிகளை ஆற்றி வருகிறது. இந்தியாவுல வேற கட்சி ஏதாவது இப்படி பண்ணிருக்காங்களா? இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் கொம்பு சீவி விட்டு வேடிக்கை பாக்குறது, தன்னோட மாச காட்டுறதுக்காக அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் நலன்ல அக்கறை செலுத்தி நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு இளைஞர்களுக்கான எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது திமுக தான். கட்சிகள்ல பெயரளவுல எந்த கொள்கையும் இல்ல. இளைஞர்கள் இருக்கும்போது நம்ம திமுக கழகத்துல மட்டும் சமூக நீதி, சமத்துவம்னு கொள்கை பிடிப்புள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. படிச்ச இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கான வேலை வாய்ப்பை பெருக்கிறது, படிக்காத இளைஞர்களுக்கான கல்வியை உறுதி செய்யறதுன்னு எல்லாத்துக்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி இளைஞர்கள் நாட்டோட நம்பிக்கையா மாத்தினது திமுக தான். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக தலைவரை மீண்டும் முதலமைச்சர் ஆவார், திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்னும் வெற்றி செய்திக்கு அடித்தளமாக இளைஞரணி வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றிட ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுவோம். தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க தலைவர் அவர்களிட்ட கட்டளையை நிறைவேற்ற களம் புகுவோம். பாசிசத்தை நொறுக்குவோம். இந்த இளைஞரணி இருக்கும் வரை திமுகவை எந்த கொம்பனாலையும் அசைத்து கூட பார்க்க முடியாது.